ஆமா சார், ரெண்டு பார்ட்டா பிளான் பண்ணிருக்கோம். ஆமா, டைரக்டர் ஒரு கன்க்ளூஷனோட தான் அந்த படம் முடியும். ஒரு கண்டினியூ மாதிரிலாம் இல்லாம ஒரு கன்க்ளூஷனோட முடிஞ்சுதான் பார்ட் 2 வரும். டைரக்டர் ஆக்சுவலா சொல்லுங்க சார். நம்ம படம் எடுத்து வெளியில வரணும்னாவே ரொம்ப போராட்டம். இதுல ஒரு டைம்ல தமிழ் ராக்கர்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதை காலி பண்ணுன்னு சொல்லி நம்மளே போராடி இருந்தாங்க. நீங்க என்னன்னா அசால்ட்டா இந்த டைம்ல தமிழ் ராக்கர்ஸ் நான் பாப்பேன்னு சொல்றீங்க. இன்னும் உங்க படம் ரிலீஸே ஆகல. நான் இல்ல சார், நான் அப்படி சொல்லல. அதே மாதிரி உங்க படத்தை தமிழ் ராக்கர்ஸ்ல நாங்களும் பார்க்கணும்னு நினைச்சா என்ன ஆகும்? இல்ல சார், நான் மீன் பண்ணது நான் அப்படி சொல்லல, தமிழ் ராக்கர்ஸ்னு சொல்ல. நான் ஒரு டைம் வந்து என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நம்ம தியேட்டருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு 10 பேர் போனோம். அதுல 2 பேர் வந்து ஒரு சின்ன படத்துக்கு தான் போய், ஏன்னா நானும் அவனும் சினிமா ரிலேட்டடா இருக்கனால இந்த படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அவன் என்ன சொன்னான்னா இன்னொரு படத்தை சொன்னான். சொல்லிட்டு இல்லடா இதுவும் 120, அதுக்கு போக வேண்டாம் இதுக்கு அப்படின்னு சொன்னான். ஸோ ஏன்டா அப்படின்னு நான் கேட்கும்போது அவன் சொன்னது, இல்லடா கண்டென்ட் நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம பார்க்குற அளவுக்கு நார்மலா தானே இருக்கு, ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோன்லயோ இதுலயோ பார்த்துக்கலான்னு நான் ஃபேக்டை தான் சொன்னேன். அப்போ அவன் சொன்னது அதான் அந்த சொன்னேன், முதல் என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன், தப்பா எடுக்க வேணாம். அவன் சொன்னனால சரி ஓகே, நான் அது ஒரு ஹிண்ட் எடுத்துட்டேன். நம்ம நாளைக்கு படம் பண்ணும்போது கொஞ்சம் ஆடியன்ஸும் தேட்டருக்கு வரணும்னு நினைக்கிறோம். நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு நீங்க தேட்டருக்கு வந்து பாருங்க அப்படின்றத விட அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு தெரிஞ்சு அது ரிலேட்டடா பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணனுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னே தவிர்த்து தமிழ் ராக்கர்ஸ் பார்க்குறேன் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை சார். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் முதலே சொல்லிட்டேன், தப்பா எடுக்க வேணாம். ஏன்னா கண்டென்ட் ரொம்ப முக்கியம், அதையும் நான் சொல்லியிருந்தேன். இங்க நிறைய பேர் கதறதை நாங்க பார்த்துருக்கோம், ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாருமே. அதனாலதான் அதை கேட்டோம். ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டிய வேலையே இல்லை. இல்ல சார், நான் வந்து ஒரு எக்ஸிடி ஒழிக்கிறேன்னு சொல்லி விஷால் ஒரு பக்கம் போனாரு, தமிழ் ராக்கர்ஸ் எதுவும் நம்ம ஒரு கஷ்டப்பட்டு குழந்தைய பெத்துக்கிற அளவுக்கு தான் இதுவும் எடுத்துட்டு வருது படம். ஆமா சார், கண்டிப்பா. அப்படி வரும்போது அந்த பேரை ஏன் யூஸ் பண்ணணும், அவங்களுக்கு ஏன் ப்ரொமோஷன் கொடுக்கணும்? இல்ல சார், நான் வந்து ப்ரொமோஷனுக்காக சொல்ல, அந்த டைம்ல இப்ப அதெல்லாம் இல்ல. நான் சொல்றது வந்து அந்த டைம்ல வந்து நானே ஓப்பனா ஃபேக்ட் சொல்றேன், அப்ப நானும் பார்த்தவன் தான். ஏன்னா நான் அப்ப சினிமாக்குள்ள வரல, தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்ல நான் பார்த்தேன், அதனால அதை நான் ஃபேக்டா சொன்னேன். இது எக்ஸாம்பிளா தானே சொன்னதை தவிர்த்து அதை ப்ரொமோட் பண்றதுக்காகவோ இல்ல தமிழ் ராக்கர்ஸை வந்து இது பண்றதுக்காக எதுவும் சொல்ல சார். மீன் கொடி பாண்டிய மன்னன், ஸோ இதுல என்ன காரணம் அதை வச்சிருக்கீங்க? அது ஏற்கனவே பொன்னியின் செல்வன் வந்துருச்சு. இல்ல சார், இது வந்து ஒரு 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி பாண்டியர் காலத்துல நடக்குது. ஸோ அதனால நான் அப்படி காட்டியிருக்கேன். அந்த ஏர்கிராஃப்ட் வந்து மலேசியால நடந்த ஒரு இதுல. ஆமா சார், அதுதான் பேஸ் பண்ணி தான் இது பண்ணிருக்கீங்க. ஆமா சார், அது பேஸ் பண்ணி தான் பண்ணிருக்கோம். பட் ஆனா அதுக்கான சொல்யூஷன் சொல்லல, இது அதோட புனைவு. இந்த கதையை புனைவா வச்சு நாங்க ஒரு இமேஜினேஷன். ஆமா சார், ஆனா நிறைய ஒரிஜினல் ஃபேக்ட் இந்த மாதிரி உள்ள பெர்முடா, ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அதுல எங்களோட கதையோட புனைவை சேர்த்திருக்கோம். ஓகே. சதுர்ன்றதுக்கு 4 காலகட்டத்துல நடக்கிற ஒரு கதை நட்ட சார். 4 காலகட்டங்கள். ஆமா சார், சதுராட்டம், சதுரமுறை இல்ல, இதுக்கான மீனிங் வந்து 4 காலகட்டத்துல நடக்கிறதா சார் கதை. சோ அதனால நாங்க சதுர்னு வச்சிருக்கோம். அங்க கேட்டேன். சொல்லுங்க. டைரக்டர் சார். சார் சொல்லுங்க சார். நீங்க சதுர்னு படம் வச்சிருக்கீங்க, கூட சிவனை காட்டுறீங்க, எரிக்கல்ல காட்டுறீங்க, சரிங்களா? எரிக்கல் வந்து சிவனை காட்டும் போது அது என்னன்னா, எரிக்கல் வந்து தான் வந்து டோட்டல் உலகத்தை அழிச்சு திருப்பி ரீஜென்ரேஷன் ஆச்சு. அந்த நேரத்துல வந்து நீங்க சிவனை காட்டுறது எந்த வித நியாயம்? இல்ல சார், அது வந்து இது போஸ்டுக்கா இருக்குது, ஆனா படத்துல இந்த மாதிரி இருக்காது சார், படத்துல வேற மாதிரி இருக்கும். சரி, அப்புறம் ஹெலிகாப்டர்லாம் காட்டுறீங்க. ஆமா சார். அதுல வந்து தமிழ்லாம் மென்ஷன் பண்ணிருக்கீங்களே, அது எப்படி? அது தமிழ் வந்து என்னன்னா, நான் தமிழ் உள்ள ஆர்வத்தினாலதான் இந்த இது பண்ணேன். ஆக்சுவலி இந்த கேரக்டர் பேரே தமிழ் தான். அது எதுக்காக வச்சிருக்கேன்னா, தமிழ் மேல உள்ள ஆர்வத்துல தான் வச்சிருக்கேன். இங்கிலீஷ்ல ஹெலிகாப்டர்னாலே தமிழ் எழுதுவீங்க, தமிழ்ல போர்டே வைக்க மாட்டானுங்க. இல்ல சார், எனக்கு அது மேல உள்ள ஆர்வத்துல நான் அப்படி பண்ணிருக்கேன் சார். இங்கிலீஷ்ல தான் வைக்கிற மாதிரி இருந்தது, வேண்டாம் தமிழ்லயே தமிழ்னு போடணும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு சார், ஃபிலிம்ல அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஆமா சார். ஆமா சார். இல்ல சார், நான் என்னன்னா, நான் இமேஜினரியா ஒரு ஸ்கிரிப்ட் நான் பிளான் பண்ணேன். எனக்கு விஎஃப்எக்ஸ் தெரிஞ்சனால அதை வெளியே கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கே தவிர்த்து விஎஃப்எக்ஸ்க்காக இந்த படம் எடுக்கல. என்னோட கதைக்கு விஎஃப்எக்ஸ் தேவைப்பட்டுச்சு, அதனால நான் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணி என்னோட டீம் இருக்கு. நான் ஒருத்த மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ அதை வச்சு ஒரு டீமா வச்சு தான் அதை பண்ணியிருக்கோம்.
தனஞ்சயன் சார் எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? இல்ல அவரு தங்கலான்ல பிஸியா இருக்காரு. சோ அதனால வரிசையா அவரை பிடிக்கவே முடியாதுன்னு அவரே மேடையில சொன்னாரு. 5 மணிக்கு மேல கிளம்பிடுவோம்ப்பான்னாரு. 5 மணி ஆயிடுச்சு. போஸ்ட் பண்ணிட்டோம் பாருங்க, 5 மணிக்கு போஸ்ட் பண்ணிட்டோம். இது நடுவுல போஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்ப இன்ட்ராகேஷன் பண்ணாதப்பா, படம் வரட்டும்பா. நீ ரொம்ப இன்ட்ராகேஷன் பண்றீங்க, உங்களை வச்சு ஒரு திரைக்கதை பண்ண இவர் வச்சு. அவங்க யாருன்னு தெரியாது. இல்ல பண்றாங்கன்னு வெளியில இல்ல, ஒரு கமெண்ட் ஒருத்தர் சொன்னாரு, நான் கோயம்புத்தூர்ல வந்து இந்த படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தமிழ் சினிமாவோட ஹிஸ்டோரியனா ஒரு சின்ன பாட்டு எனக்கும் இருக்கு, அதனால சொல்றேன். கோயம்புத்தூர்ல தான் சினிமா ஆரம்பிச்சது. ஓகே, கோயம்புத்தூர்ல தான் மிகப்பெரிய ஸ்டுடியோக்கெல்லாம் கோயம்புத்தூர் தான் தமிழ் சினிமாவுக்கு ஆரம்ப காலகட்டம். ஓகேங்களா, இன்னைக்கு வரையும் வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோக்கெல்லாம் கோயம்புத்தூர் சேலத்துல தான் இருக்கு. ஓகேங்களா, அங்கிருந்து தான் மலைக்கல்லன் படத்துல இருந்து எல்லா படங்களும் இந்தியில எல்லாம் எடுத்தாங்க. மலைக்கல்லன்ல இருந்து எல்லா பெரிய படங்களும் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சது. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நிறைய டேலண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர் ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை டாமினேட் பண்ண, இந்தியன் சினிமாவை டாமினேட் பண்ண கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சின்ன ஒரு தொய்வு இருந்தது. அந்த தொய்வு இன்னைக்கு விலகி நிறைய டேலண்ட்ஸ் அங்க வந்துட்டு இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. அவங்கள நம்ம வரவேற்போம். இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர்ல இருந்து நான் வந்து கைமை கடக்குன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்து மிகப்பெரிய ஓடிடியில சக்சஸ் ஆச்சு. அதான் ஃபர்ஸ்ட் நான் போட்டது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நீங்களா சர்ப்ரைஸ் ஆவீங்க. அந்த கைமை கடக்க படம் வந்து ஒரு 30 லட்சம் ரூபாயில எடுத்த படம். அது ஓடிடிலே பெரிய ரெவன்யூ வந்தது. அந்த 2 பேர் சேர்ந்து நடிச்சு அட்டகாசமா கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்து இண்டிபெண்டா படம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்க பண்ற படம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த டெக்னாலஜிக்கல் நாலேஜை வச்சுக்கிட்டு, விஎஃப்எக்ஸை வச்சுக்கிட்டு, விஎஃப்எக்ஸ் மூலமா ஒரு படத்தை எப்படி கிரியேட் பண்ண முடியும். இன்னைக்கு கிரீன் மேட்டை வச்சுக்கிட்டு நீங்க வந்து எக்கச்சக்கமான கிரியேஷன் பண்ண முடியும். அவங்க அதை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அது பார்த்தோன்னே நான் பிரமிச்சேன், ரொம்ப திறமசாலிங்கப்பா அப்படின்னு. என்னன்னா எனக்கு நல்லா தெரியுது இதெல்லாம் ரியல் லொகேஷனே கிடையாது, ரியல் இதுவே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் ரியல் லொகேஷனை மேட்ச் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா முக்கால்வாசி எல்லாமே ஸ்டுடியோல வச்சு கிரியேட் பண்ண விஷயம். சார் சொன்னார் பாத்தீங்களா, திடீர்னு பார்த்தா உள்ள போச்சு. அது மாதிரி எல்லாமே வந்து கிரியேஷன் தான். அந்த ஒரு முயற்சியை நம்ம பாராட்டணும். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இது படமா எப்படி இருக்கும். ட்ரெய்லர்ல அசத்திட்டாங்க 2 மினிட்ஸ்ல. அந்த 2 ஹவர்ஸ்ல எப்படி அசத்த போறாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அகஸ்டின். ஸோ அதை நம்ம வாழ்த்துவோம். சார் சொன்னார் பாத்தீங்களா, சதுர் அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்டாங்கன்னே டைட்டில் பிரச்சனை இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் கவனத்துல வைப்போம். டைட்டில் கரெக்டா ரீச் ஆகுதா என்ன சார்? சதுர்னு எல்லார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இவர்கிட்ட சொல்லிட்டீங்க மேடையில, எல்லார்ட்டுமே ஆடியன்ஸ் சொல்ல முடியாது இல்ல. அதனால இதனுடைய படைப்பு என்ன அப்படின்றத எப்படி நம்ம கரெக்டான முறையில கொண்டு போகணும். அதுக்கு தான் சொன்னேன், ஒரு ப்ரொடியூசரா நான் எப்பவுமே டைட்டில் என்னன்னு பார்த்துட்டே இருப்பேன். டைட்டில் நம்மள கனெக்ட் ஆயிடணும். அந்த விஷுவல் கனெக்ட் ஆகிற மாதிரி டைட்டிலும் கனெக்ட் ஆச்சுன்னா மக்கள் பேசுவாங்க. அதனாலதான் மேலேயே சொன்னேன் டைட்டிலாம் கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்டுட்டார், சார் கேட்டுட்டார், என்ன சார் டைட்டில் மீனிங் என்னன்னு கேட்கிறாரு. எல்லா மக்களும் மீனிங் கேட்டா பிரச்சனை ஆயிடும் ஆடியன்ஸ் எல்லாம். அதனால உங்களோட முயற்சி கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல. என்னை வந்து அவர் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டே இருந்தார், சார் நீங்க வரணும்னா நான் ரொம்ப இதுவா இருக்கேன்பா, போயிட்டு இருக்கு, 6 மணிக்கு இன்னொரு போஸ்ட் இருக்கு, நான் அந்த வேலையில இருக்கேன்னு. இல்ல சார் நீங்க வாங்கினாரு. எனக்கு அந்த விஷுவல் பார்த்து ஒரு பிரமிச்சு தான் இருந்தேன். இது வேற வம்பு பத்தியா, தங்கலாம் வேலையை விடாம நான் சொன்னல, இப்போ தங்கலாம் வேலை கரெக்டா 5 மணிக்கு லான்ச்சும் பண்ணிட்டு அங்க இருந்துட்டு லான்ச் பண்ணிட்டு, அதுப்பா தங்கலான் லான்ச் மிஸ் பண்ணக்கூடாது, 5 மணிக்கு லான்ச் ஆயிடணும், அனௌன்ஸ்மெண்ட் வந்துடணும் சொல்லிட்டு ஜி பிரகாஷ் சார் கேட்டே இருக்காரு, அனுப்புங்க சீக்கிரம் அனுப்புங்க. அது கரெக்டா 4:55 அனுப்பிச்சிட்டு ஓடி போய் மேடையில பேசிட்டேன். சோ அந்த மாதிரி நம்ம கமிட்மெண்ட் என்னன்னா, சொன்ன வேலையில் டைம்ல லான்ச் பண்ணிடணும். இந்த விழாவை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், யங்ஸ்டர்ஸ் நம்ம வந்து முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணணும். அவங்களோட முயற்சிக்கு நம்மளாம் சப்போர்ட் பண்ணணும். அப்ப என்ன சினிமா இண்டஸ்ட்ரி, இந்த சினிமா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் வாழ்ந்துட்டு இருக்குது சினிமானால தான். இந்த சினிமாக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி புது இளைஞர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். ரவி சார் மாதிரி நண்பர்கள்லாம் கூடும்போது நம்ம வந்து வந்துடணும் அப்படின்னு தான் நம்ம வந்தாச்சு. ஸோ நீங்களும் அதே மாதிரி புது இளைஞர்களை, புது டீமை மிகப்பெரிய லெவல்ல நீங்க சப்போர்ட் பண்ணதான் உங்களை நான் கேட்டுக்கிறேன். ட்ரைலர் பார்த்தோன்னு ஓடி வந்துட்டீங்கல்ல, அந்த மாதிரி நாங்களும் ட்ரைலர் பார்த்தோம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டீங்க. இது வெளியே போக கூடாது நீங்க வந்தீங்க. ஆமா, அந்த மாதிரிதான், அதே மாதிரிதான் நீங்களும் வந்தீங்களா. அதனால மிகப்பெரிய அளவில் எழுதி சப்போர்ட் பண்ணி சதூரப்பு கொண்டு போய் ரீச் பண்ணிடுங்க மக்கள் மத்தியில. தேங்க்யூ சோ மச் சார். நன்றி நன்றி. இறுதியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் நீங்களே கூப்பிட்டா நல்லா இருக்கும் சார். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அனைவரும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். அது மட்டும் இல்லாம படத்தோட ட்ரெய்லரை, படத்தோட டீம், சதுர் மூவி டீம், நம்முடைய ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் அவர்களுக்கு டாக்டர் ஜவஹர் முருகன், விக்கி மாறன் அவர்களையும் மேடை கலைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதம் முகமது, முபாரக், பிரதீப், அரவிந்த், மனோஜ் அண்ட் சாரதி. On to the stage, please.
சதுர் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறுறதுக்கு உங்க எல்லாத்துடைய கரகோஷம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். So can I have a great round of applause? விழாவுக்கு வந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ so much.